Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஹீரோ ஆகணும்னு கேட்டேன். அவர் ஒன்றுமே பேசலை. ஆஃப்டர் 3-4 days என்னை கூப்பிட்டுட்டு சொன்னார், எனிபடி கேன் பிகம் ஹீரோ, யூ ஷுட் ஆல்வேஸ் திங்க் தட் யூ ஷுட் பிகம் அன் ஆக்டர். எனக்கு என்ன பார்த்து ஐயோ ஏடா இப்படி பண்ணேன், நான் எல்லாமே மிஸ்டேக்ஸ் தான் நான் நினச்சேன். எல்லாருமே விசில் சப்பளை எல்லாம் எல்லாரும் பாராட்டெல்லாம் கொடுக்குறாங்க. ஓகே, ஆமாம். எனக்கு ஐயோ ஏன் இப்படி நடிக்கிற, ஏன் என்ன ஆச்சு? ஆஃப்டர் 75 days till 75 days ஐ வாஸ் லைக், எல்லாருமே போய் சொல்கிறாரு, இது சுத்தமாக நல்லா இல்லை இந்த மூவி, அத்தூரியான மூவி, எல்லாமே போய் தான். நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் கூட யூ காட் அ வெரி க்ளோஸ் பாண்டிங் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் அட்வைஸ், கொஞ்சம் இந்த இதில் டிப்ஸ் எல்லாம் வாங்கிப்பீங்களா? Madam, he is my inspiration. Lovely. Role model. உங்களுக்குமா? I know there are so many people out there who is inspired by him. நானும் ஒன்று honestly he is my super hero. நான் ரொம்ப பார்த்து பண்ணுறேன், ரொம்ப கான்ஷியஸு, இதெல்லாம் போய் தான் மேடம். என்னென்ன குவான்டிட்டி இல்லை, குவாலிட்டி தான் முக்கியம். அதனால் லேட் ஆகிடுச்சு. இது ரெடிமேட் பொய் ஆன்சர், பட் இட்ஸ் ஓகே, ஐ ஹவ் டு டெல் திஸ் நோ. எல்லோரும் ட்ரூ கலர்ஸ் நான் பார்த்தேன் மேடம். ஆனால் ஆடியன்ஸ் ஒன்றுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டார். வந்து எனக்கு என்கரேஜ் பண்ணிவிட்டு, நான் ஓகே இட்ஸ் ஓகே, வில் வெயிட், யூ டூ யுவர் பெஸ்ட். I always try to be real. Why should I fake that? I don't want to say I want to become superstar. ஒன்றுமே இல்லை மேடம். நல்லா மூவிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், 100% கொடுக்குறேன். ஐ திங்க் ஐ வில் டூ இட். ஐ எம் ஸ்டில் கேப்பபிள், ஐ எம் ஷுர். ஸோ வந்துட்டு மார்டின் படத்துக்காக ஹியர் ஃபஸ்ட்டு படம் உங்களோடது பார்த்துட்டு இப்போ இந்த படம் பார்க்குறப்போ இட்ஸ் பீன் 12 years. அந்த ஒரு ட்ரான்சிஷன் இருக்குல்ல, இந்த படத்தில் நீங்கள் பண்ணியிருக்க விஷயங்களாக இருக்கட்டும், ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், த லுக் இட் செல்ஃப் இஸ் ஸோ டிஃப்ரெண்ட் அண்ட் இட்ஸ் ஸோ ப்ராமிசிங். ஸோ இந்த ஒரு உங்களுக்கு எப்படி இருக்குது, ஒரு ரொமான்டிக்கான ரொம்ப அழகான குட்டி குட்டி லைட் கேரக்டர்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பவர் பேக்ட் ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கு ஹவு இஸ் இட் ஃபார் யூ? மேடம், நான் ஸ்டார்டிங்கே சொல்கிறேன், எனக்கு தமிழ் அவ்வளோ தெளிவாக வராது, நான் மேனேஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அபவுட் த கேரக்டர் என்னென்னா, ஃபஸ்ட்டு 4 மூவி வந்து லவ் ஸ்டோரிஸு. ஸோ ரொம்ப டாக்கேட்டிவ், ரொம்ப வைப்ரண்ட் கேரக்டர். இந்த 5வது படம் வந்து ரொம்ப ரிசர்வ்ட் கேரக்டர், கொஞ்சம் கம்மியாக பேசுகிறான் கேரக்டர். ஸோ ஆக்டிங் அக்கார்டிங் டு த கேரக்டர். ஓகே, இப்போ நிஜ லைஃப்லேயுமே நீங்கள் ரொம்ப கம்மியாக தான் பேசுவீங்களா? ஆமாம். இப்போ நிஜ லைஃப்பில் கம்மியாக இப்போ பேசுகிற ஒரு பர்சன் ஃபஸ்ட்டு 4 படத்தில் ஒரு மாதிரி பப்ளியாக ரொம்ப துருன்னு ஒரு மாதிரி ஹைப்பராக இருக்கணும்ல, அந்த கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணுறப்போ உங்களுக்கு எவ்வளோ? ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு மேடம். பார்த்தா எல்லாம் 3-4 pages டைலாக்ஸ் தான். ஓகே, மேனேஜ் பண்ணிட்டேன். பண்ணிட்டீங்க. இப்போது குட்டி குட்டி லைன்ஸ் தான், 3-4 லைன்ஸ் அவ்வளோதான். இதே ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி. அது ஈஸி, இதான் ரொம்ப கஷ்டம். ஏன் இது குட்டி லைன்ஸ் கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறீங்க? இது ஐ திங்க் ஐ காட் யூஸ்ட் டு டெல்லிங் பேஜஸ் ஆஃப் ஸ்டோரி, இது இல்லையா டைலாக்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த படம் பார்க்குறப்போ ஒரு பேட்ரியாட்டிக் ஃபில்ம் அப்படின்ற மாதிரி தெரியுது. அண்ட் உங்களுடைய இந்த டாட்டூஸ், ஃபர்ஸ்ட் திங் ஐ நீட் டு டாக் அபவுட் தேட். அதில் இந்த இந்தியாவோட இதாக இருக்கட்டும், இந்த எவ்ரி திங், இந்த டாட்டூ, இந்த லுக், அதுக்கு ஹவு லாங் டிட் இட் டேக்? எவ்ரிடே 2 to 3 hours மேடம். வந்து இப்போது 9 o'clock ஷூட்ன்னு சொன்னாருன்னா, எவ்ரிடே 6 o'clock வந்து டேட்டூஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு தான் ஷூட்டிங். ஓகே ஓகே, ஸோ தேர்ஸ் அ லாட் ஆஃப் டெடிகேஷன் இன் யுவர் ஒர்க். வெரி நைஸ். இப்போது ஒரு சினிமா பேக்ரவுண்ட் இருக்கிற ஒரு ஃபேமிலிலேருந்து வரும், ஒரு பெரிய ஃபேமிலிலேருந்து வரும் அப்படின்றப்போ நீங்கள் ஆக்டிங்குள்ளே டிட் யூ கம் அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் வாஸ் இட் லைக் வீட்டில் எடுத்த டிசிஷனாக இருந்துச்சா? இல்லை, எனக்கு அங்கிள் படம் சாதுவன படம் இருக்குது, அது பார்த்து உடனே நான் போயிட்டு அங்கிளுக்கு கேட்டேன், இப்படி நான் ஹீரோ ஆகணும்னு கேட்டேன். அவர் ஒன்றுமே பேசலை. ஆஃப்டர் 3-4 days என்னை கூப்பிட்டுட்டு சொன்னார், ஹீரோ எனிபடி கேன் பிகம் ஹீரோ, யூ ஷுட் ஆல்வேஸ் திங்க் தட் யூ ஷுட் பிகம் அன் ஆக்டர். ஸோ ஐ ஸ்டார்டட் ட்ரைனிங், ஹார்ஸ் ரைடிங், ஸ்விம்மிங், gymnastics, especially gymnastics.
டான்ஸ் கிளாஸு போகல, ஆனால் ஜிம்னாஸ்டிக்ஸ் ஆனால் டான்ஸ் நல்லா வருதே. இன்னும் ஒன்றுமே இல்லை மேடம். ஓகே ஜஸ்ட் ட்ரைங் டு பேலன்ஸ், அவ்வளோதான். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் எந்த ஏஜில் ஸ்டார்ட் ஆச்சு? இந்த பிஃபோர் மை டெபியூ 17-18. ஓ ஓகே. 5 years ட்ரெயின் பண்ணி, எவ்வளோ இயர்ஸ்? 5-6 years ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்புறம் பீதி நாட்கா ஓடியோஸ் இன் தமிழ், ஸ்ட்ரீட் பிளேஸ். வாட் பிளேஸ்? ஸ்ட்ரீட் பிளேஸ். ஸ்ட்ரீட் வீதி. ஓகே, தெரு. ட்ராமாவில் யா தெரு நாடகங்கள்ல. ஓகே, வீதி நாடகங்கள். ஓகே, வீதி 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 நாடகங்கள், ஸ்ட்ரீட் பிளே, வீதி நாடகங்கள் ஆ எல்லாம் பண்ணிட்டு ஸோ had been to audition. ஓகே. Then I got a chance. ஆஹா. I did my debut. ஸோ என்னதான் இவ்வளோ பெரிய ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இருந்தாலும், ஒரு சினிமாவில் பெரிய ஃபேமிலி இருந்தால் கூட யூ ஹேட் டு கோ த்ரூ திஸ் இல்லையா? ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரீட் பிளேஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஆடிஷன்ஸ் அட்டென்ட் பண்ணி தென் யூ ஹேட் டு கோ. மேடம், ஐ திங்க் சக்ஸஸுக்கு ஷார்ட்கட்டே இல்லை மேடம். கன்சிஸ்டன்சி வேணும்னா ஹார்ட் ஒர்க் தான். நோ ஷார்ட்கட் ஃபார் சக்ஸஸ் இஸ் வாட் ஐ பிலீவ். அண்ட் எல்லா சீனியர் ஆக்டர்ஸை பார்த்தாலும் அப்படி தானே மேடம். சாங்ஸ் வந்தால் டான்ஸ் ஆடணும், ஃபைட் வந்தால் ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணணும். ஓகே. ஸோ யா. ஓகே. ஸோ முதல் படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக, ரொம்ப ஆர்வமாக நீங்களே கற்றுக்கிட்டு நிறைய விஷயங்கள் போயிட்டு பண்ணுறீங்க அப்படின்றப்போ, நம்மளை ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்க்ரீனில், பெரிய ஸ்க்ரீனில் நிறைய ஆடியன்ஸ் கூட இருந்து பார்க்குறப்போ அந்த ஃபீலே வேற இல்லை. உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு? எனக்கு என்ன பார்த்து ஐயோ ஏடா இப்படி பண்ணேன், நான் எல்லாமே மிஸ்டேக்ஸ் தான் நான் நினச்சேன். எல்லாருமே விசில் சப்பளை எல்லாம் மீன் எல்லாரும் பாராட்டெல்லாம் கொடுக்குறாங்க. ஓகே. ஆமாம். எனக்கு ஐயோ ஏன் இப்படி நடிக்கிற, ஏன் என்ன ஆச்சு? ஆஃப்டர் 75 days டில் 75 days ஐ வாஸ் லைக் எல்லாருமே போய் சொல்கிறாரு, இது சுத்தமாக நல்லா இல்லை இந்த மூவி, அத்தூரியான மூவி, எல்லாமே போய் தான், everybody are bluffing. Then after 75-80 days I was like okay, they might like they really liked it. Okay. I was like okay. என்ன படம் நான் யூசுவலி பார்க்குறதே இல்லை மேடம். ஆஃப்டர் த ரிலீஸ் கண்டிப்பாக பார்க்க மாட்டேன். பிஃபோர் த ரிலீஸ் I would have watched more than 1,000 times. And dubbing என்னென்ன எடிட்டிங் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருந்தால் கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு. If at all I watch my movie, I always see my mistakes only. Now after I got 3 kids, my daughter is hardly 20 months old. எங்கள் டாட்டருக்கு ஃபேவரட் என் சாங் தான் ஃபேவரெட்டு. நான் ஐயோ பார்க்க வேணாம்மா, இது ப்ளீஸ் சேஞ்ச் பண்ணு மாற்றிங்க. எனக்கு ஆன்ஸ்க்ரீன் நான் என்ன சாங்ஸ் எல்லாம் பார்க்கவே மாட்டேன். ஓகே. மை டாட்டர் வில் பி வாட்சிங், ஸோ ஐ ஸ்டார்டட் வாட்சிங் தட். லவ்லி. இப்போ வந்து அர்ஜுன் சார் கூட, நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் கூட யூ காட் அ வெரி க்ளோஸ் பாண்டிங் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, யூ ஷேர் அ லாட் ஆஃப் திங்ஸ் டுகெதர். இன்ஃபேக்ட் அர்ஜுன் சார் வந்து ஒரு காலத்தில் அவர் தான் ஒரு ஐடல் மாதிரி எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒர்க் அவுட், பாடி ஃபிட்னஸ் அப்படின்னா. ஈவன் டில் டுடே வி அட்மயர் ஹிம் ஃபார் ஹிஸ் ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன். அவ்வளோ மெனக்கெட்ட ஒரு விஷயங்கள் பண்ணுவார். ஸோ அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் அட்வைஸு, கொஞ்சம் இந்த இதில் டிப்ஸ் எல்லாம் வாங்கிப்பீங்களா? Madam, he is my inspiration. Lovely. Role model. உங்களுக்குமா? I know there are so many people out there who's inspired by him. I'm one among them, madam. Honestly, he is my superhero. பாடி பற்றி சொல்லணும்னா, எங்கள் அப்பா வந்து பைல்வான் என்ன தெரியுது, பைல்வான். எஸ், பைல்வான். எஸ். ஸோ அங்கிள் ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு தான். எல்லாருமே வீட்டில் எல்லோரும் ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு தான். எனக்கு இட் இஸ் லைக் கோயிங் டு டியூஷன் மாதிரி. என்ன ஏஜ் பசங்களெல்லாம் 8th டியூஷனுக்கு போனான்னா, நான் ஜிம்முக்கு போயிட்டு பார்க்குது, அதெல்லாம் வெயிட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படி ஸ்டார்ட் ஆகிடுச்சு மேடம். ஸோ யா, இஸ் மை காட்ஃபாதர். இன்ஸ்பிரேஷன். வாவ், லவ்லி. இப்போ வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த ஃபிட்னஸ் ஜேர்னி இருக்குல்ல? ஓகே. ஆனால் அது என்னைக்காவது வந்து இல்லை, அது ஒரு டாஸ்க்கெல்லாம் தெரியாதுல்ல, இட்ஸ் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் நவ். இட் இஸ் லைக் அடிக்ஷன். இந்த டயட்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா? இல்லை மேடம், கண்டிப்பாக இல்லை. நல்லா சாப்பிட்றேன், நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. இப்போது அடுத்த மூவிக்கு ஐ ஹேட் டு ரெடியூஸ் வெயிட் 20 kgs. எவ்வளோ கேஜி சார்?
20 kgs. 2 கேஜிஸ் ரெடியூஸ் பண்ணுறதே டாஸ்காக இருக்குது, 20 கேஜிஸ்ன்னு சொன்னா கொஞ்சம். ஓகே, ஸோ அந்த ப்ராசஸ், அந்த ஜேர்னி எப்படி இருக்குது? 20 கேஜிஸ் ரிடக்ஷன். டயர்டு தான் மேடம், ஓகே. ஆனால் பேலன்ஸ் டயட் தான். ஒன்றுமே மசில் மெமோரி இருக்குது. ஸோ ட்ரைங் டு பேலன்ஸ். ஓகே, ஸோ அர்ஜுன் சார் பற்றி பேசணும். இந்த படம் வந்து ஸ்டோரி இஸ் பை அர்ஜுன் சார் அப்படின்றத நாங்கள் பார்த்தோம் இந்த ட்ரெய்லர் வீடியோவில். ஸோ ஹவு டிட் தி ஸ்டோரி குக்கிங் அப் எவ்ரி திங் அண்ட் ஹேப்பன்? உங்களை வந்து யார் அப்ரோச் பண்ணாங்க, யார் நரேட் பண்ணாங்க? நான் அங்கிள் கிட்ட ஒரு லைன் கேட்டேன், என் சப்கான்ஷியஸ் மைண்டில் இருந்துச்சு அந்த லைனு. எனக்கு ப்ரொடியூசருக்கு கமிட்மெண்ட் இருந்துச்சு ஆல்ரெடி. ப்ரொடியூசர் வந்து நிறைய ஸ்டோரிஸ் கேட்டார், எனக்கு கேட்ப உட்கார். இட் வாஸ் நாட் ஸ்ட்ரைக்கிங். தென் ஐ டோல்ட் மை ப்ரொடியூசர், ப்ளீஸ் லிசன் டு திஸ் லைன் ஒன்ஸ். தென் ஐ சென்ட் him டு மை அங்கிள். ஸோ he was very impressed. Then ஸ்டோரி டெவலப் ஆகிடுச்சு மேடம். தென் ஸ்லோலி ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலி we are here. ஓகே, ஸோ அர்ஜுன் சாரோட ஒரு ஸ்டோரியில் நீங்கள் நடிக்கிறீங்க. இன்ஃபேக்ட் உங்களை தமிழில் இன்ட்ரடியூஸ் பண்ணதே வந்துட்டு செம்மத்திமரு படத்தில். செம்மத்திமரு நம்மளுடைய அர்ஜுன் சார் தான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க தமிழில், இல்லையா? ஹீ ப்ரொடியூஸ் த ஃபில்ம். நோ, ஓகே, ஹீ கங்காதர். ஓகே 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 கங்காதர் சார். பட் ஹீ இன்சிஸ்டட் யூ டு கம் அண்ட் டூ தமிழ் ஃபில்ம்ஸ், இஸ் இட்? யா. ஓகே ஓகே. ஸோ இப்போ எப்படி இருக்குது ரிசெப்ஷன் உங்களுக்கு இங்கே தமிழ்லேயும் ஒர்க் பண்ணுறதுல? ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா, இல்லை சினிமா சேம் தான் அப்படின்றீங்களா? இல்லை மேடம், அவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே இல்லை. பார்க்கணும் மேடம் நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஆஸ் யூ செட், இப்போ ஐஷு இப்போ ரீசெண்டாக ஷி காட் மேரிட், யூர் ஆல் கசின்ஸ் அப்படின்றப்போ அவங்களோட மேரேஜ் டைம்லலாம் வாஸ் இட் வெரி இமோஷனல் ஃபார் யூ வென் ஷி வாஸ்? இல்லை மேடம், இல்லை அந்த மாதிரிலாம் இந்த எமோஷனல் ட்ராமா சீன்ஸ்லாம் இல்லை. ஓகே, என்ன டியர்ஸ் எல்லாம் வரதான்னு. ஆமாம், ஒன்றுமே வரல மேடம், ஆனஸ்ட் சொல்லணும். ஓகே ஓகே. இல்லை. அண்ட் அபவுட் உமா பற்றி சொல்லணும்னா, he is also like our age group friend மாதிரி. So it was good only madam. இப்போ you all mingle together? Yeah, of course. Of course, yes. ஓகே, ஸோ இப்போ வந்து துருவ் வந்து ஒரு ஆக்டராக அவருக்குன்னு ஒரு சில பிரின்சிபல்ஸ் இருக்கும் இந்த ஃபீல்டில். வந்து சில விஷயங்கள் வந்து ஐ வில் டெஃபினெட்லி டேக் கேர் ஆஃப் இட், ஐ வில் பி ரெஸ்பான்சிபிள், இதெல்லாம் தான் என்னுடைய ஒரு பிரின்சிபலாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபாலோ பண்ணுற சர்டன் விஷயங்கள்லாம் என்னவா இருக்கும்? எனக்கு பிரின்சிபல்ஸ்னால் ஆல் ஏஜ் குரூப்ஸ் என்ன படம் பார்க்கணும், அவ்வளோதான். எங்கேயும் வல்கரைட்டிஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா ஐ ஹவ் ஸோ மெனி கிட்ஸ் ஆஸ் மை ஆடியன்ஸ். ஸோ அவர் பார்த்து ஐயோ எம்பாரஸ் அந்த மூமெண்ட் இருக்கவே கூடாது. அண்ட் ரொம்ப மதர்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறாரு, தாயந்தர் ஓடியூஸே தாய் மதர்ஸ், எஸ், வந்து அவர் கூட ஃபேமிலி வந்தாருன்னா தே ஷுட்ன்ட் பி எம்பாரஸ்ட் after watching this movie. They should be like, oh, okay, he's tried at least that. So that is my main principle madam. I don't do any vulgarity scene or I don't want to embarrass my audience. That one main principle. ஓகே, அதாவது ஒரே ஒரு விஷயம் இருந்தாலும் அது ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு பிரின்சிபலாக வச்சுருக்கிறது. வி ஆர் ஹாப்பி அபவுட் இட். எஸ் நோ மேடம், யாரான வந்தாருன்னா தே ஆர் கிவிங் மீ டைம் 2.5 hours. They are giving me time. So it is my responsibility to entertain them and I don't want to embarrass anybody. ஸோ அதே மாதிரி உங்களுடைய சாய்ஸ் ஆஃப் ஃபில்ம்ஸ் வந்துட்டு இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். ஆனால் தேர் இஸ் ஒன் கொஸ்டின். as I said 12 years அப்படின்றப்போ 5 films அப்படின்றது ரொம்ப கம்மி இல்லையா? why was your number of films ரொம்ப கம்மியாக இருக்கு? is it a conscious thing that you do? ரொம்ப பார்த்து பண்ணுவீங்களா கதைகள்லாம், இல்லை எதனால் வந்து நிறைய பண்ணலை? மேடம் அதெல்லாம் சொன்னால் பொய் தான். நான் ரொம்ப பார்த்து பண்ணுறேன், ரொம்ப கான்ஷியஸு, இதெல்லாம் பொய் தான் மேடம். என்னென்ன இப்போது மூவி ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது, நிறைய கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வருது மேடம். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் தட் அண்ட் டேக் பிட்டி அண்ட் ஆஸ்க் தெம் டு வாட்ச் மை மூவி. ஐ டென்ட் டூ தட் டில் நவ், பட் இட்ஸ் ஓகே. ஓகே, I don't want to explain. Okay, fine.
இஃப் ஐ வாண்ட் ஐ ஹாவ் அ ரெடிமேட் ஆன்சர் மேடம். எனக்கு குவான்டிட்டி இல்லை, முக்கியம் இல்ல, குவாலிட்டி குவாலிட்டி தான் தான் முக்கியம். முக்கியம். அதனால் லேட் ஆயிடுச்சு. இது ரெடிமேட் பொய் ஆன்சர். பட் இட்ஸ் ஓகே, ஐ ஹவ் டு டெல் திஸ் நோ. Okay, but there's some honest thing behind it, I believe. Yeah, இல்லையா? definitely, yeah. Yes. I don't want to tell that and show pity. See, and it is ask. not like you're telling it to just gain attention or இது நீங்க பாவப்படணுன்றதுக்காகன்னு கிடையாது. I just want you to genuinely answer this is what is happening because let me tell you, எவ்வளோ பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்தாலும், எவ்வளோ சப்போர்ட் இருக்கிற இடத்துலேருந்து வந்தாலும், சம்டைம்ஸ் நம்மளுடைய ஜேர்னி இஸ் வெரி நம்மளுடைய ஜேர்னி நம்மளுடையது மட்டும்தான். த திங் தட் இப்போ ஒரு ஸ்ட்ரகிள் வருது அப்படின்னா அதை நான் சோலோவாக தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கும் பிரச்சனை வரும் அப்படின்றது மக்கள் இது தெரிஞ்சுக்கணும்ல. ஐ எம் நாட் இன் அ பெட் ஆஃப் ரோசஸ். மூவி வந்து அந்த மார்த் ஆயிடுச்சு மேடம். ஆஃப்டர் தட் 8-9 ப்ரொடியூசர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் அப். ஸோ ஐ வாண்டட் டு டூ தட் மூவி. ஸோ ஃபைனலி இட் ஹேப்பன்ட். அடுத்த மூவி வந்து படம் பேர் வந்து பஹதூர். அதுவும் அப்படியே ஆயிடுச்சு. 11 ப்ரொடியூசர்ஸ். அப்புறம் என்ன அடுத்த ப்ரொடியூசர் ஆர்எஸ் என்ன வந்தார், அவர் பண்ணார் செகண்ட் மூவி, தேர்ட் மூவி. ஆஃப்டர் தட் ஃபோர்த் மூவி கங்காதர் சார் பண்ணார். ஸோ ஸ்மால் ஜர்னி தான். பட் ஐ ஹவ் ஒர்க்ட் வித் மோர் தென் 30 ப்ரொடியூசர்ஸ். Oh my God. Okay, small journey, but it has so much of difficult stories to say, இல்லையா? I don't want to say that. I mean, I'm not asking you to say, but I'm telling you. இருக்கு, நிறைய கஷ்டங்கள் அதுக்குள்ளே இருக்கு, இல்லையா? It is, they all taught me costly lessons. நீங்கள் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க. பட் ஐ கேன் ஆக்சுவலி see அது எவ்வளோ ஒரு டஃப்பான விஷயம் அப்படின்ட்டு, இல்லையா? ஒரு ஹார்ட் ஹிட்டிங் திங். ஒன்றுமே டஃப் இல்லை மேடம். எல்லாரும் மீன் there are so many people gone through this. ஓகே, ப்ரொஃபஷ்னலாக இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வருது இல்லை? ஒரு ஃபஸ்ட்டு படத்துலேயே இத்தனை ப்ரொடியூசர்ஸ் மாறினாங்க அப்படின்னு சொன்னீங்க, 9 ப்ரொடியூசர்ஸ். இதெல்லாம் வந்து உங்களை எப்படி மென்டலி அஃபெக்ட் பண்ணுச்சு? ஹவு டிட் யூ கிவ் அப் பண்ணாமல் போகிறீங்கல்ல, அந்த ஒரு ஃபேக்டர் எப்படி வந்துச்சு? Madam, there are so many people out there who are thriving for opportunities. என்ன கூட மீன் there are so many good looking than me. What do you say in than me? என்னை விட ரொம்ப நல்லா இருக்கிற ஃபேஸஸ் இருக்குது. எனக்கு கூட நல்லா டான்ஸ் பண்ணுறாரு இருக்கார், நல்லா ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணுறாரு இருக்கார். பட் எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் கிடச்சிச்சு. ஸோ ஐ டென்ட் வாண்ட் டு கிவ் அப். So no matter what, I wanted to do that, and finally we did it. It was all blockbusters. Yeah. I'm really happy for my Kannada audience, but they didn't leave me in any way. Like, they were with me. Okay. Yeah. I think they are the only reason, I mean, one of the major reason why you didn't give up, illa over Yes, padathliyum. madam. I honestly tell avrada enakku important. So I address them as VIPs. Very important persons in my life, because எல்லாரு ட்ரூ கலர்ஸ் நான் பார்த்தேன் மேடம். ஆனால் ஆடியன்ஸ் ஒன்றுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டார். வந்து எனக்கு என்கரேஜ் பண்ணிவிட்டு நான் ஓகே இட்ஸ் ஓகே வில் வெயிட் யூ டூ யுவர் பெஸ்ட் என்ன சொல்லிட்டு போவார் மேடம். ஸோ it is always my responsibility to do my best. Okay. So இப்போ வந்து ப்ரொஃபஷனல் லைஃப், எஸ் இவ்வளோ கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, எஸ், அண்ட் யுவர் ஆடியன்ஸ் ஆர் லைக்கிங் யூ, தேர் லவ்விங் யூ, அண்ட் ஸோ நீங்கள் பேக் டு பேக் யூ நாட் கிவிங் அப், யூ ஆர் கோயிங் டு இட். அண்ட் இன்னைக்கு இப்போ மார்டின் வரைக்கும் வந்திருக்கு. இதுக்கப்புறம் நிறைய படங்கள் ஆப்வியஸ்லி கொடுக்க போறீங்க. தமிழில் 2வது படம். தமிழில் 2வது படம் செமத்துமுருக்கு அப்புறமா இப்போ மார்டின் வருது. ஸோ ஆக்சுவலி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், பிகாஸ் சொன்ன மாதிரி ட்ரெய்லர் வாஸ் லைக் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் யுவர் லுக்ஸ், த வே யூ கேரிட் இட், எவ்ரி திங் வாஸ் ஸோ குட். ஸோ கண்டிப்பாக இது ஒரு செம ஹிட் ஆக போகுது. ஐ எம் வெரி ஷுர் அபவுட் இட். பட் யா, இப்போ டாக்கிங் அபவுட் யுவர் ஃபேமிலி, அவங்க எவ்வளோ சப்போர்ட்டிவ்? பிகாஸ் உங்களுக்கு நீங்கள் உங்களை கன்வின்ஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து நான் ரெடி, ஒவ்வொரு படத்துக்குள்ள டைம் எடுக்கிறேன் ஓகே அப்படின்னு நீங்கள் மென்டலி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். அது ஃபேமிலியும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு சப்போர்ட்டிவ் ஃபேமிலி கண்டிப்பாக இருந்தால் தான் யூ கேன் சஸ்டெயின் இன் திஸ், ஐ பிலீவ். ஹவு சப்போர்ட்டிவ் இஸ் யுவர் ஃபேமிலி? எங்கள் மாம், டேட், அஃப்கோர்ஸ் they're all supporting, and my wife, she's my childhood friend. So of course, almost in neighbor da. Okay, neighbor da. Love marriage illa? 100% love marriage da. Okay. neighbor da. 14 years love, apro marriage aichu. 14 years ah? 14 years.
என்ன வனவாசம் என்ன சொல்லுவாரா? சார் எப்படி சார் 14 வருஷம் ஒரே பொண்ணுல லவ் பண்ணீங்க? ஒரே பொண்ணு தான், ஒரே கேர்ள் ஃப்ரெண்டும், ஒரே மேரேஜ். ஒரே கேர்ள் ஃப்ரெண்டு, ஒரே மேரேஜ். ஒன்லி ஒன் லவ் ஸ்டோரி மேடம் இன் மை என்டையர் லைஃப். இஸ் தட் a very interesting love story? Are you a very romantic person in general? That you should ask my wife. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் நீங்க? நான் எப்படி சொல்றது மேடம்? I don't know. I didn't compare this with anybody. I don't know how romantic. பட் சரி, யார் கூட கம்பேர் பண்ண வேணாம். ஜெனரலி do you write love letters அந்த காலத்துல? இல்ல அதெல்லாம் போய் சர்ப்ரைஸ் எதுக்கு அவங்களுக்கு? இல்ல மேடம். ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி, செகண்ட் இயர் ஆனிவர்சரி, 1 month of love, 2 months. அந்த டிராமால பண்ணல மேடம். அத டிராமாட்டாங்க. அப்ப வேணாம். வெளில கூட்டி போறது கொஞ்சம் அவர் she was very scared. Okay. She was very scared. Why scared? neighbor தானே மேடம். மாட்டிப்பாங்க அப்படினு. மாட்டிப்பாங்க. Okay. So அழகான very rare she used to come with me in bikes. பயமா இருக்கும்ல பாவம். கரெக்ட் தான். வீட்ல மாட்டிக்கிட்டாங்கன்னா. ஸோ எஸ், அப்படியே அழகான காதல் கதை. கல்யாணமா எப்படி மாறுச்சு? நான் போய் கேட்டேன் மேடம். வித்தவுட் ஹர் நாலேஜ் ஐ டைரக்ட்லி வென்ட் டு ஹர் வித் ஹர் டேட். நான் சொன்னேன், எனக்கு 1 year டைம் வேணும், நான் கண்டிப்பாக மேரேஜ் ஆனால் உங்கள் பொண்ணு தான் சார், ப்ளீஸ். இது ஈவன் ஷீ டசன்ட் நோ தட் ஐம் ஹியர். she'll only accept if you guys accept. You please let me know. நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன். அவர் ஒன்றுமே பேசல. அவர் அக்செப்ட் பண்ண. Beautiful. And you have 3 kids now? Yeah. Beautiful. So your family is your backbone. They support you so much, illa? Family is everybody's backbone. True. Very that absolutely. is the root. Okay. ஓகே. இப்போ நம்மளோட ரூட்ஸ் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒன்று தோணுது. நம்மளுக்குன்னு சில குவாலிட்டிஸ் இருக்கும்ல, இதெல்லாம் நான் வந்து கிவ் அப் பண்ண மாட்டேன். நான் எந்த ஸ்டார்டம் ரீச் பண்ணாலும் இந்த பேசிக் குவாலிட்டிஸ் எனக்குள்ளே எப்போவுமே இருக்கும். நான் இதோட தான் வளர்ந்தேன், இது எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐ வில் பாஸ் இட் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஐ வில் பி வித் தீஸ் வேல்யூஸ்னால் என்னவா இருக்கும்? ஒரு only four lines. ஓகே. that you should always respect everybody, no matter what age group is that. எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். எத்திக்ஸ் மறிக்கக்கூடாது. எனக்கு ரூட்ஸ் என்ன what do we call it? நம்மளோட வேர்கள், நம்மளோட it is ours, the ground that we grew up from. Yes. Yeah, where we come from. Yeah. The roots we shouldn't forget. And always shower love on those who love you. That is basic thing. யாரானா நல்லா பேசுனா ப்ளீஸ் தயவு செஞ்சு நல்லாவே பேசுங்க, ரெஸ்பெக்ட் கொடுங்க. பேசிக் பிரின்சிபல்ஸ். ஓகே. எனி பர்டிகுலர் திங் தட் யூ வாண்ட் டு ரிவர்ஸ் இன் லைஃப்? இந்த டிசிஷன் பண்ணியிருக்க வேண்டாம், இல்லை இந்த விஷயம் நடந்திருக்க வேண்டாம், அப்படி ஏதாவது ஒரு விஷயம் வந்து அன்டூ பண்ணணும் உங்கள் லைஃப்பில் அப்படின்னு? இல்லை மேடம், அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஐ டோன்ட் ரிக்ரெட் பிகாஸ் with few episodes as I told, I learnt a costly lesson. So மணி கொடுத்தாரு அந்த லெசன்ஸ் எல்லாம் யாரும் you can't buy that lessons. So I'm really happy for whatever happened to you. Yes. So talking about Martin again, Mani Sharma சாருடைய மியூசிக். ஸோ அவர் வந்து எங்களுக்கு தமிழில் வந்து நிறைய மெலடிஸ் கொடுத்துருக்காங்க, குத்துப்பாட்டுலாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபுல் ஆக்ஷன் பேக்டு ஃபில்மாக வந்து இப்போ மார்டினில் அவருடைய இதை பார்க்குறப்போ இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ஹவு வாஸ் இட் ஒர்க்கிங் வித் ஹிம்? how happy are you? What is your feeling exactly? இந்த மாதிரி மணி சர்மா சார் தான் நமக்கு மியூசிக் பண்ண போகிறாங்க அப்படின்றப்போ. மேடம், அபவுட் த ட்ரெய்லர் வெல் டாக் ஃபர்ஸ்ட். இந்த ஃபஸ்ட்டு என்னன்னா ஆக்ஷன் ட்ரெய்லர் எதுக்கு கட் பண்ணுது என்னன்னா டு டூ பிஸ்னஸ் genuinely. Okay. But there is love stories in this film itself. Yes, in this. Next அடுத்த லவ் சாங்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வரப்போகுது. எனக்கு பெஸ்ட் மியூசிக் டைரக்டர்னா எங்கள் அங்கிள் ஹீ சஜஸ்டட் Mani Sharma will be good. And my producer also, Uday K. Mehta, he was also like Mani Sharma will be the best. Okay. So எனக்கு ஃபஸ்ட் படம். ஆனால் மியூசிக் கேட்டக்கப்புறம் எனக்கு ஃபேவரட் சாங் வந்து லவ் சாங். த மெலோடி இஸ் டூ குட். மணி சர்மா சார் வந்து எங்கள் ஓன் பேனரில் கன்னடத்தில் ஃபஸ்ட் மூவி பண்ணார், அலிமையான்னு பேர். அங்கே அர்ஜுன் அங்கிள் தான் ஹீரோ, எங்கள் அங்கிள் தான் டைரக்டர்.
அதுக்கப்புறம் ஐ திங்க் ஏழுமலை ஏழுமலை. ஓகே. ஏழுமலை மணி சர்மா சார் தான். ஸோ யா இஸ் டூ குட் மேடம், இஸ் டூ குட். ரீரெக்கார்டிங் வந்து ரவி பசூர் சார். ஓகே 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 ஸோ மியூசிக் கம்போசிங் வந்து மணி சர்மா சார் தான், ரீரெக்கார்டிங் வந்து ரவி பசூர் சார். ஓகே. இப்போ நீங்கள் பேசுகிறப்போ ஒன்று சொன்னீங்க, பிஸ்னஸ்க்காக தான் இந்த ஆக்ஷன் ட்ரெய்லர் மாதிரி நாங்கள் கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிஸ்னஸ் அப்படின்ற விஷயத்த மைண்டில் வச்சு தான் ஒவ்வொரு ஸ்டோரிஸ் சூஸ் பண்ணுவீங்களா, இல்லை ஒவ்வொரு ஒரு ஆக்டராக நிறைய நாலேஜ் நமக்கு வந்து ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்கணும் அப்படின்றது இட்ஸ் அ ஜென்ரல் நோஷன். அந்த மாதிரி வாட் ஆர் த திங்ஸ் தட் யூ ஹேவ் இன் மைண்ட் வெல் சூஸிங் அ சப்ஜெக்ட் ஆர் ஒர்க்கிங் ஃபார் இட்? எதெல்லாம் உங்கள் மைண்டில் இருக்கும்? ஃபர்ஸ்ட் திங் ஐ ஷுட் பர்சனலி லைக் இட். ஓகே. என்ன ஏஜ் வந்து 33 34 தான். ஸோ எங்கள் ஏஜுக்கு கனெக்ட் ஆகணும் எனக்கு ஃபஸ்ட். அது அடுத்து வந்து என்ன விஐபிஸ் இது ட்ரீட்டாக நான் பார்க்குறேன். than everything I select good stories because I know bottom line is that madam வந்து 150 minutes and 2.5 hours படம் பார்த்து இது நல்லா இருக்குது இல்லைன்னு நல்லா இல்லை, அவ்வளோதான் ரிசல்ட். ஸோ நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் ட்ரை பண்ணுறேன் மேடம். சாரி மை I hope you guys understand. Yeah. But, in the personally, Martin is screenplay oriented movie. So நான் யூஸ்வலி என்ன பார்க்குறேன்னா, அஃப்கோர்ஸ் audience should be satisfied. Yeah. That is the only thing I see. After that, in the process of post-production work, of course, I'll make sure my producer is safe in revenue wise. Okay. So you have that also in mind. Yeah, that is every actor's responsibility. If he is invested some crores, we should make him like safe. Yeah, at least no. That is why we do movies. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு உங்களை நீங்கள் ஒவ்வொரு படத்துக்கு க்ரூம் பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, வாட் எவர் வி டூ, எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி ட்ராவல் பண்ணுறதுக்கு பர்சனலாக நம்மளே கொஞ்சம் எஃபர்ட்ஸ் எடுப்போம். அந்த மாதிரி இந்த 5 மூவிஸ் ஆஃப் ஜேர்னி 5 மூவியோட ஜேர்னியில் என்னெல்லாம் நீங்கள் பர்சனலாக நீங்கள் வந்து ட்ரெயின் ஆகிருக்கீங்க? இன் த சென்ஸ் நாட் ஃபிசிக்கலி தோ, பிகாஸ் யூ ஆல்ரெடி பீன் ஒரு ட்ரெயின்டு ஆர்டிஸ்ட் அப்படின்றப்போ எப்படி ஒவ்வொரு இடத்துலையும் க்ரூமிங் ஃபேக்டர் எப்படி இருக்குது? எது கற்றுக்குறீங்க, எது அன்லேர்ன் பண்ணுறீங்க? Madam, I always try to be director's actor. Ask me why. See, I'll give you girls example only. You'll be with your 20 of your friends. Somebody will click a picture. You'll immediately come, grab the phone, then you'll zoom your picture, then you'll see only you. Okay. that if your expression is okay, illa na kannu mudite, illa na sirikle, in one more, அது உங்கள் வியூ. பட் என்ன டைரக்டர் வந்து ஜூமெல்லாம் பண்ண மாட்டார். அப்படியே அவருக்கு தெரியும் எனக்கு ஃப்ரேம் ஓகேவா, லைட்டிங் ஓகேவா, பேட்டர்ன் ஓகேவா, கான்செப்ட் ஓகேவா, தென் ஹீல் ஜூம், ஹீல் சி யுவர் எக்ஸ்பிரஷன், எவ்ரி திங் ஓகே இருந்தால் அவரும் ஓகே பண்ணுவார். ஸோ ஆஸ் அன் ஆக்டர் ஐ ஆல்வேஸ் சரண்டர் டு மை டைரக்டர். ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு பி மை டைரக்டர்ஸ் ஆக்டர். ஸோ எனக்கு வந்து எங்கள் எக்ஸ்ப்ரெஷன் மட்டும் பார்க்குறேன் நான். இட் இஸ் ஹியூமன் டெண்டன்சி. பட் ஆனால் டைரக்டர் அப்படி இல்லை, எல்லாமே பார்ப்பார் அவர். ஆஸ் அ ஹோல் ஆஸ் அ ஸ்டோரி ஹீல். ஸோ தட் இஸ் வை இஸ் கால்ட் டைரக்டர். இஸ் த ஒன் ஹூ வில் டைரக்ட் எவ்ரிபடி. பியூட்டிஃபுல். இப்போ வந்து யுவர் சாய்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஆர் குட் அப்படின்னு நம்ம பேசிட்டோம் ஆல்ரெடி. வேர் டு யூ see yourself? எங்கே உங்களுக்கு வந்து உங்களை பொசிஷன் பண்ணணும் உங்கள் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில்? வேர் டு யூ வாண்ட் டு see yourself as an actor? As an actor, ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகணும்னா, இல்லை நல்ல படங்கள் பண்ணணும்ட்டா, இல்லை இத்தனை ஃபில்ம்ஸ் நான் பண்ணணும் அப்படின்ட்டா, எந்த மாதிரி ஒரு எய்ம் ஒரு ட்ரீம் உங்ககிட்ட இருக்கு? I want to do all kind of genres. Okay. And as an actor I want to get established. Okay. அவ்வளோதான் மேடம். Yeah, that's it. I don't have big dreams like I want to become superstar. Nothing, madam. Okay. I don't want to fake. You don't want to fake? No. Being honest, I don't want to do that. No ways. Okay. I always try to be real. Why should I fake? That I don't want to say I want to become superstar. ஒன்றுமே இல்லை மேடம். நல்லா மூவிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், 100% கொடுக்குறேன்.
and I think I will do it. I'm still capable, I'm sure. ஓகே யூ ஆர் அண்ட் வி ஆல் லவ் யூ ஃபார் தேட். அண்ட் இப்போ வந்து என்னதான் ஒரு வெல் ஆஃப் ஃபேமிலிலேருந்து வந்தாலும் யூ வில் ஹாவ் யுவர் ஓன் ஸ்ட்ரகிள்ஸ், யூ வில் ஹாவ் யுவர் ஓன் டஃப் டைம்ஸ் இன் லைஃப். அதை தனியாக எனக்கு அதை ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா? அஃப்கோர்ஸ் நான் போய் அங்கிள் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் இட் இஸ் சால்வ்டு, நோ மேட்டர் வாட் பொசிஷன் வாட் இட் இஸ். பட் ஐ வில் நாட் டூ தட் பிகாஸ் இட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நான் எப்போ கற்றுக்க போகிறேன்? If I tell him, if he is noticing something, it will be solved. No, like this, it will be solved, I'm sure. But I don't trouble him, or I don't want to tell him because I think I can handle. So I always think uncle inga Tamil Nadu வந்து he's done 190 movies. அதுக்கு அவருக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. ஸோ வை ஷுட் ஐ லைக் இஸ் மை இன்ஸ்பிரேஷன், நான் அப்படியே சொன்னேன். ஸோ வை ஷுட் ஐ கோ அண்ட் ஆஸ்க் ஹிம். ஸோ அர்ஜுன் சார் தனியாகவே எல்லாம் பண்ணாரு அண்ட் அவர் நான் இன்ஸ்பிரேஷன் சொல்கிறப்போ நானும் அவரை மாதிரி இருக்க வேண்டாமா அப்படின்ற ஒரு அவ்வளோதான் மேடம், பர்ஃபெக்டாக சொன்னீங்க. இதே எடிட் பண்ணிட்டு அதே போடுங்கப்போ. எஸ், இவருங்க பெரிய வீட்டு பையன்ப்பா, இவங்கள போய் அப்ரோச் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு கதைகள் வராமல் இருந்தால் இருக்கட்டும், இல்லை இவர் பண்ணுவாரா அப்படின்னு ஒரு அந்த ஃபேமிலி ஓரியன்டாக அவங்க மேலே நிறைய அசம்ஷன்ஸோ நிறைய கேள்வி கூட திணிக்கப்படும்ல. பிகாஸ் யூஆர் அ பர்சன் ஃப்ரம் தேட் பர்டிகுலர் ஃபேமிலி, ஒரு பெரிய ஃபேமிலின்றனால இல்லை உங்களை நெருங்கிறதுக்கே வந்து யோசிச்சுருப்பாங்க, இதில் போய் கேட்கலாமா இவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபேமிலியில் இருக்கிறனாலேயே ஐ ஹவ் ஃபேஸ் சில விஷயங்கள். ஸோ ஐ சம்டைம்ஸ் ஃபீல் பேட் ஃபார் பீயிங் ஹியர் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? நோ வேஸ் அட் ஆல், பிகாஸ் எல்லார் கதையும் கேட்குறேன் மேடம் நான். இஃப் இட் இஸ் ஸ்ட்ரைக்கிங் ஐ வில் டெஃபினெட்லி டூ. என்ன செகண்ட் மூவி வந்து புது டைரக்டர் தான் மேடம். ஓகே. தேர்ட் மூவி வந்து புது டைரக்டர் தான். ஸோ ஐ எம் ஒன்லி 4 movies old மேடம். ஐ 2 movies I did with debut directors. He is also my friend. Okay. So you all grow together in the cinema industry. Yes. Nobody is ultimate here. சினிமா தான் அல்டிமேட், ஸ்டோரி தான் அல்டிமேட். எக்ஸிக்யூஷன் நல்லா இருந்தால் கன்வே ஆனால் இட் இஸ் ஓகே, குட். எஸ், இட்ஸ் த சப்ஜெக்ட் தட் மேட்டர்ஸ். தட்ஸ் ஆல் மேடம். எஸ். இப்போது சின்ன வயசுலேருந்தே நிறைய ஸ்டார்ஸை பார்த்து வளர்ந்த ஒரு பர்சன், ஒரு க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கும். நிறைய பேர் தூரத்துலேருந்து பார்க்குற ஒரு பர்சனாலிட்டி நீங்கள் பக்கத்தில் கூட பார்த்துட்டுருப்பீங்க. ஸோ அப்படி அந்த ஒரு அனுபவம் எப்படி இருக்கு? டஸ் இட் ஃபீல் டிஃப்ரெண்ட்? ஸ்கூல்லாம் போகிறப்போ வந்து உங்களை டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்களா? அப்போ அந்த ஃபீலிங் இருக்கா? இல்லை. ஏன்னா இப்போ நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய ஸ்டார்ஸ் வந்து இப்போ காலேஜ் படிக்கிறவங்க வந்து ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னா திருப்பி காலேஜுக்கு போகிறப்போ நீ படம் பண்ணியிருக்க, இல்லை வந்து உன் அப்பா வந்து டிரெக்டர் அப்படின்ற அந்த ஒரு சின்ன பஸ் இருக்கும். யூஆர் ஃப்ரம் தி ஃபிலிம் ஃபெட்டர்னிட்டி அப்படின்றப்போ. அந்த மாதிரி யூஆர் ஃப்ரம் அ குட் ஃபேமிலி, ஒரு நல்ல ப்ரொடியூசர் இருக்காங்க நம்ம சூப்பர் ஸ்டாரோட இது அப்படின்றப்போ அந்த ஒரு பஸ் இருக்குமா ஸ்கூல் காலேஜ்? யாருக்கும் சொல்லவே இல்லை மேடம். இது நான் சொல்லியிருந்திருப்பேன், அதை யூஸ் பண்ணி நான் நிறைய பண்ணியிருந்திருப்பேன். அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணதில்லை மேடம். அப்படியெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. ஓகே. எங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போவும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா? எனக்கு அந்த ஸ்டார் லெவல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே இல்லை மேடம். ஸோ ரொம்ப கோவம் தான் த்ருவ் சார் என்ன பண்ணுவீங்க? எனக்கு ரொம்ப கோபம் வருது, ஆனால் வந்தால் ஐ கிவ் சம் டைம். ஓகே. எதுக்கு ரொம்ப கோவம் வருது? ஐ ட்ரிகர் லைக் திஸ். இஸ் இட்? How do you control? No, tell me. No, please. I am extremely short tempered. எனக்கு இப்படி வந்துருக்கோம், ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ண தெரியாது. அதான் லைஃப் லெசன்ஸ். என்ன இது வீடியோ கேமா மேடம்? இஃப் யூ கண்ட்ரோல் அண்ட் அகெயின் யூ கோ பேக் அண்ட் ரெஸ்யூம் பிளேயிங் ஃப்ரம் ஃபர்ஸ்ட். நோ மேடம், யூ ஹேவ் டு கண்ட்ரோல். திஸ் இஸ் லைஃப். பாருங்க சார், நீங்கள் என்ன ரோஸ்ட் பண்ணுறதுல இவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க சார். நிறைய கேம்ஸ் ப்ளே பண்ணுறீங்களா? சார் நல்லா விளையாடுறேன். அதை ஸ்டாப் பண்ணுங்க மேடம். அதை ஸ்டாப் பண்ணாலே போதுன்றீங்களா? Again you can't start anything because if we react on somebody they will tend to get offended. Okay. So we should always be like calm, at least try to control ourselves, or else we should always think that they are doing mistakes and let us give some time. Life is not a game, you can't reverse back, so be patient. Stop playing games. Stop playing games. Yes. Like the video games or something. Yeah. ரொம்ப ஒரு ஜாலியான பர்சன் நீங்கள். ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டாக இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் நல்ல குவாலிட்டி இருக்கிற ஒரு பர்சன். யூ ஹவ் க்ரோன் ஸோ மச் இன் யோர் கரியர்
அண்ட் இட்ஸ் யோர் growth. இட்ஸ் nobody else's. You own it இல்லையா? உங்களுடைய ஒரு ஜேர்னி, இட்ஸ் nobody else's support. இப்போது இந்த பாயிண்டில் வாட் யூ திங்க் யூ மிஸ்? ஐ டோன்ட் திங்க் ஐ மிஸ் எனி திங், பட் ஐ மிஸ் மை பிரதர், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை மேடம். ஐ டோன்ட் மிஸ் எனிபடி எல்ஸ். அண்ணா இங்கே இருந்திருந்தா he would have been very happy for you, no? Yeah, definitely, because he studied in Tamil Nadu, Lachet line, you know, Cathedral Road. Cathedral School. Cathedral School இருக்கா? ஓகே, Cathedral School. ஓகே, அந்த ஸ்கூல்ல படிச்சார். ஓகே, இஸ் ஃப்ரம் சென்னை. அப்போ படிச்சது இவ்வளோ இப்போ தமிழ் பேசுறதுக்கு காரணம் தான் அண்ணா. ஓகே. அவருக்கு சூப்பராக தமிழ் பேசுவார். ஸோ let us change the topic, please. Will not talk about brothers. சாரி. ஸோ இப்போ ஸ்டோரி ஒன்லைன் வந்துட்டு அர்ஜுன் சார் சொன்னது அப்படின்றப்போ, அர்ஜுன் சார் ரீசெண்டாக நிறைய நெகட்டிவ் ஷேட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் we absolutely love him in that negative shades. சார் கூட சேர்ந்து ஒரு படம், சார் நெகட்டிவாக நீங்கள் ஒரு ஹீரோவாக பண்ணுறதுக்கான ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? 100% we are planning, மேடம். பட் அங்கிள் நெகட்டிவ் ரோல் பண்ணுறது ஆஸ் இன் ஃபேமிலி, அங்கிள் அடிக்க போது நான் பார்க்குறேன் மேடம். திருப்பி அவருக்கு யாரான அடித்தா இம்மிடியேட்டாக பார்க்க மாட்டேன் மேடம். ஜென்யூன்லி. எஸ் மேடம், வி ஆர் பிளானிங். அங்கிள் இப்போது ரொம்ப பிஸி. we will work together, madam. Please do, because I think that will be one amazing thing to see on screen. ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரேமில் நீங்கள் சொன்ன மாதிரி யார் அடிக்க போகிறாங்க அந்த மாதிரிலாம் ஒன்-on-1லாம் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இல்லை மேடம், அடிக்க மாட்டேன். பாசம் லைட்டாக ஓவர்டேக் பண்ணிடுச்சு. யா, பட் டெஃபினெட்லி நீங்கள் ஒர்க் பண்ணணும் டுகெதர். we wish to see you both on screen. Yes, madam. we love you, as we said. உங்களுடைய படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணுறோம், மனசார வாழ்த்துறோம். பிகாஸ் குட் பீப்புளுக்கு குட் திங்ஸ் வரணும் அப்படின்றது எங்கள் ஆசை. யூர் டூ குட். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பீயிங் திஸ் குட். அண்ட் மார்டின் ஒரு ஹியூஜ் சக்ஸஸாக வரணும். எனிதிங் எல்ஸ் யூ வாண்ட் டு சே டு தி ஆடியன்ஸ் வை தே ஷுட் வாட்ச் மார்டின் அப்படின்ட்டு? மேடம், எல்லோரும் படம் பார்க்குறது என்டர்டெயினுக்காக. ஸோ October 11th தசரா, வி கால் இட் நாடா ஹப்பா. எஸ் தசரா தெரியும். எஸ் தசரா, ஐ திங்க் ஆயுத பூஜா. ஆயுத பூஜை. எஸ், ஆஃப்டர் ஆயுத பூஜா எல்லா தமிழ் ரசிகர்கள் எல்லாருக்கும் என்ன கேட்குறேன்னா, தயவு செஞ்சு October 11th மார்டின் ரிலீஸு போய் உங்கள் ஃபேமிலி கூட போயிட்டு சினிமா பார்த்து எனக்கு என்கரேஜ் பண்ணுங்க. எஸ், என்கரேஜ் பண்ணுங்க. அவ்வளோதான் சார். எஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேடம். இட் வாஸ் லவ்லி டாக்கிங் டு யூ. ரொம்ப உண்மையாக இருந்தது, நிஜமாக இருந்தது இந்த கான்வர்சேஷன். வெரி ஹார்ட் ஃபெல்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.